ஒரு முறை காலையில உட்கார்ந்து நல்லா மெடிடேஷன் பண்ணி பிரம்ம முகூர்த்தத்துல ஒரு அன்னைக்கு 3 o'clock எந்திரிச்சிட்டேன். 3:15 உட்கார்ந்துட்டேன். 3:20 உட்கார்ந்து பயிற்சி பண்ணிட்டேன். அப்ப என்ன ஏதுன்னே புரியாத ஒரு சமயத்துல டக்குன்னு ஒரு பெரிய அனுபவம், வான்மார்க்கமாக பறந்து கொண்டிருந்த ஒரு அருளால கீழே இறங்கி வந்து உள்ளுக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவத்தை நிகழ்த்துறாரு. கனவு கிடையாது, எனக்கு பொய் சொல்லணும்ன்ற அவசியமும் கிடையாது, எனக்கு அது தேவையும் கிடையாது. இதை சொல்றதுனால என் அக்கௌண்ட்ல ஒரு 2000 எக்ஸ்ட்ரா கிரெடிட் ஆக போறது கிடையாது. ஆல்ரெடி ஐம் லிவிங் மை லைஃப் பீஸ்ஃபுல்லி அண்ட் ஹாப்பி. இருந்தாலும் ஏன் அதை சொல்ல வரேன்றதை புரிஞ்சுக்கணும். உண்மையான நோக்கத்துடன் அதிகாலை அமர்ந்து உலகத்தை எல்லாம் மறந்து இதை தாண்டி ஒண்ணு இருக்கேன்னு சொல்லி ஒருத்தர் நினைக்கும் போது வான்மார்க்கமாக பறந்து சென்று கொண்டு இருக்கக்கூடிய சித்தர்கள் கீழே இறங்கி வந்து ததஸ்துன்னு அருள் கொண்டு போறாங்க. நீங்க எனக்கு இருக்குன்னு கூட நினைச்சுங்க, எனக்கு அதை பத்தி தவறு கிடையாது. நீங்க இதுக்கு பெருசா ஒண்ணு பண்ண வேணாம். மனம் சுத்தமா இருந்தா போதும். தேக சுத்தம் 2வது தான், முதல்ல மனம் சுத்தமா இருக்கணும். நீங்க மனம் சுத்தமா வச்சிருந்து தேகம் சுத்தமா இல்லன்னா கூட பிரச்சனை கிடையாது. குளிக்காம இருப்பாங்க, கால்ல புண்ணு வந்திருக்கும், புழு ஊறிக்கிட்டு இருக்கும். நம்ம வடபழனியில போய் பாத்தீங்கன்னா கால்ல ஃபுல்லா புழு முச்சுக்கிட்டே இருக்கு. எப்ப பாத்தீங்கன்னா அதை எடுத்து போலான்னு அது எங்க போகும்? தங்க இருக்கு, அது அங்கேயே இருக்கட்டும் பாரு. அவங்க வழிநிலையெல்லாம் கடந்து இருக்கிறாங்க. நான் என்ன சொல்றேன்னா, மன சுத்தம் தான் அவசியம். உடலை மட்டும் சுத்தமா வச்சிருந்து என்ன பண்றது? தன்னை தூய்மையாக சீர்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று ஆண்கள் நினைப்பதை விட பெண்களுக்கு தான் செல்ஃப் கேர், செல்ஃப் லவ் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. அப்ப என்னன்னா அதுவும் ஒரு டிராப் தான், அதுக்குள்ளேயுமே போய் சிக்கிறாதீங்க. அதை கடந்து பாருங்க. உடலை கடந்து பார்க்கக்கூடிய பக்குவம், ஞானம் எப்போது உங்களுக்கு வருகின்றதோ அப்போதுதான் உண்மை புரியுமே தவிர, உடலை மட்டுமே மையமாக வைத்து உடல் மட்டும்தான் நிரந்தரம் என்று நினைத்து வாழ்ந்து வந்தீர்கள் என்றால் உடலில் ஏற்படும் சுருக்கங்களும், உடலில் ஏற்படும் காயங்களும், உடலில் ஏற்படக்கூடிய அசௌகரியங்களும் உங்கள் வாழ்க்கையினுடைய எதிர்காலத்தினுடைய நம்பிக்கையை அளித்து விடும். ஏன்னா இந்த உடம்பு தான் இன்வெஸ்ட்மெண்ட் நினைச்சிட்டு இருக்கீங்க. உடம்பை கடந்த மனம் என்பதுதான் உண்மையான இன்வெஸ்ட்மெண்ட். மனம் தெளிந்து மனம் பக்குவம் அடைந்தால்தான் ஆன்மா தெளிவு பெறும். ஆன்மா பிரகாசமா தான் இருக்கு, அது தெளிவு பெறதுக்கு ஒண்ணும் இல்ல. அந்த ஆன்மாவை இந்த ஆணவம், கண்மம், மாயை என்னக்கூடிய அழுக்கு மனம் என்கக்கூடிய ஒரு மறைப்பின் மூலமாக மூடப்பட்டிருக்கு. ஆன்மாவோட பிரகாசம் அதிகமாகணும்னா மனம் தெளிவு பெறும். மனம் தெளிவு பெறணும்னா தர்மம் சார்ந்த, அறம் சார்ந்த வாழ்க்கை, மனசாட்சியோடு வாழ்கின்ற வாழ்க்கை, எத்திக்ஸ், இதோட நீங்க வாழ்ந்தீங்கன்னா நீ எந்த சித்தர் கோயிலுக்கும் போக தேவையில்ல, சித்தர்கள் உங்களை தேடி வரும். இதைத்தான் ரொம்ப டெப்தா இன்னும் பல்வேறு விதமான ஆழமான யோக ரகசியங்களை, வாழ்வியல் ரகசியங்களை வந்து பாத்தீங்கன்னா இடைவிடாம ஒரு 1 ஹவருக்கு மேல லென்த்தி வீடியோவா www.paramporulfoundation.in அப்படின்ற வெப்சைட்ல தாராளமாக நீங்கள் அந்த வீடியோ வந்து பார்த்து தெரிந்து கொள்ளலாம். நன்றி.